கார் எடுத்துட்டு போன தனியா? அதுவும் இல்லாமல் நீ என்கிட்டயும் ஒன்றும் சொல்லலை. உங்கள் அம்மா பாவம் எவ்வளோ வருத்தப்படுறாங்க தெரியுமா? அறிவு இருக்காடா உனக்கு? எதுக்குடா இப்படி எடுத்துகிட்டு போன வண்டியை? டே மச்சான், நான் வேணும்னு பண்ணலடா. எடுத்துகிட்டு வந்தேன். எப்படி ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு எனக்கே தெரில. அப்படியே மயங்கிட்டேன். இப்போ தாண்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானே கண்ணு முழிச்சேன். எனக்கே என்னாச்சு ஏதாச்சுன்னு சரியாக தெரியல. சும்மா தாண்டா வண்டி எடுத்துகிட்டு வந்தேன். நான் இது வரைக்கும் என்ன ட்ரைவ் பண்ணதே இல்லையா? இவ்வளோத்துக்கும் என்கிட்ட லைசன்ஸும் இருக்குது. நான் நல்லா தாண்டா ட்ரைவ் பண்ணுவேன். பின்னாடி வந்த வண்டி தான் என்னை இடிச்சிருச்சு. என்னமோ எனக்கு நீ பண்ணதை நினச்சா கோவமாக தாண்டா வருது. எனக்கு எந்த விஷயமுமே தெரியாது. என்னடா இந்த ராகுல் பைய காலிலேருந்து நமக்கு ஃபோன் அடிக்கலையே, என்ன ஏதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு போனால் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க அக்கா தான் சொன்னாங்க உனக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அது வரைக்கும் எனக்கே தெரியாது. சரி போய் பார்த்துட்டு வருவோன்னு சொல்லிட்டு போனால் அந்த அக்கா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில. அதான் குடுக்குடுன்னு எந்த ஆஸ்பத்திரின்னு கேட்டுட்டு ஓடி வந்துடுறேன் உன்னை தேடி. இப்படியா பண்ணுவேன்? அறிவு இல்லையாடா உனக்கு? ஏன்டா நான் என்ன வேணும்னாடா பண்ணேன்? எனக்கே தெரியாதுன்னு சொல்கிறேன். நீ என்னமோ நான் வேணும்னு பண்ண மாதிரி நினச்சிட்டு திட்டிகிட்டு இருக்க. நீ வேணும்னு பண்ணியோ வேணான்னு பண்ணியோ, ஆனால் உன்னால் கஷ்டம் யாருக்கு? உங்கள் அம்மா அப்பாவுக்கு தானே. அதை கொஞ்சமாக யோசிச்சு பார்த்தியாடா நீ? நீ வாடகை எதுக்கு வண்டி எடுத்துகிட்டு போனேன்? அவங்க தான் அவங்க இல்லாத போது உன்னை வண்டி எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களாமே. அப்போ அதுக்கு எடுத்துகிட்டு போனேன். உன்னோட லைசன்ஸே இருக்கட்டும், இருந்தால் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவியா நீ? சரி, இப்போ நீ எனக்கு திட்டுறதுக்காக தான் இங்கே வந்தியா? திட்டுறதுக்காகலாம் ஒன்றும் வரல. மச்சானுக்கு இப்படி அடிபட்டுருச்சு, என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் தான் வந்தேன். அப்புறம் தான் சரி நீ கொஞ்சம் கண்ணை முடிச்சுட்ட, பரவாயில்லாமல் இருக்க, உன்னை நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சிச்சு. அதான் சரி ஓகே அப்போ உன்னை பார்த்துட்டு அப்படியே போவோம் அப்படின்னு நினச்சேன். போவோமா? அப்போ நீ இப்போ கிளம்பிடுவியா? இல்லைடா, உன்னை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்களோ அப்போ தான் நானும் போவேன். அம்மாவுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், இந்த மாதிரி ராகுல் அடிபட்டுச்சுமா, என்னால் இப்போதைக்கு வர முடியாது, அவனை எப்போ டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களோ அப்போ தான் நானும் வருவேன் அந்த மாதிரி சொல்லிட்டேன். அம்மா சரின்னு சொல்லிட்டாங்க. அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் நான் உன் கூட தான்டா இருப்பேன். நீ எப்போ வீட்டுக்கு போறியோ அப்போ தான் நானும் வீட்டுக்கு போவேன். சரிடா, அப்போ நீயும் சேர்ந்து என் கூடயே இங்கே இரு. நீ இந்த பக்கம் வா, இங்கிட்ட வந்து வேணா உட்காந்துக்கிறியா? இல்லைடா, நான் கொஞ்சம் நேரம் நிற்கிறேன். இவ்வளோ நேரம் வெளியே அங்கிட்டு ரிசப்ஷனில் உட்கார வச்சுட்டாங்க உன்னோட பெட் நம்பர் என்னன்னு கேட்டு சொல்கிறதுக்கே. அதனால இவ்வளோ நேரம் உட்காந்து தான் இருந்தேன். பிரச்சனை இல்லை, நான் நின்றுக்கிறேன். நீ நல்லா ரெஸ்ட் எடு. உங்கள் அம்மா தூங்க சொல்லிட்டு தானே போனாங்களாம். நீ தூங்கிருப்பேன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் நீ என்னன்னா இன்னும் தூங்காமல் முடிச்சே உட்காந்துருக்க. தூக்கமே வரலடா மச்சான், என்ன பண்ணுறதுனே தெரில. அதனால தான் சரி நான் அப்படியே விட்டத்தை பார்த்து முடிச்சுக்கிட்டே கிடக்கேன். சரி, உனக்கு இப்படி அடிபடுறது சத்யாவுக்கு தெரியுமா? அதை ஏன்டா கேட்குற? சத்யா தான் கொண்டு வந்து என்னை ஹாஸ்பிட்டல்லையே சேர்த்தது. எனக்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லிட்டு அவன் தான் சேர்த்துட்டு இவ்வளோ நேரம் இங்கேயே இருந்துட்டு அழுதுட்டு போயிருக்கா. எனக்கு அது கூட தெரியாது. நான் கண்ணு முழிக்கும் போது சத்யா இங்கே இல்லை, வீட்டுக்கு போயிட்டா. மச்சான் நீ என்னடா சொல்கிற? சத்யா உன்னை கொண்டு வந்து சேர்த்தாளா? சரி அப்போயே அவள் இங்கேருந்து வீட்டுக்கு போனா? அவங்க அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்கடா. எங்கள் அத்தை சின்னத்தை இங்கே தான் இருந்திருப்பாங்க போல். அம்மாவும் சின்னத்தையும் சேர்ந்து சண்டை போட்டு இப்போ அவங்களும் வீட்டுக்கு போயிட்டாங்க. மாமா மட்டும்தான் இங்கே இருக்காரு. சுத்தம். அப்போ சத்யா காலைல வர முடியாது. ஆமாண்டா, நானும் சத்யாவை பார்க்கவே இல்லை. என்ன பண்ணுறதுனே தெரில. அவள் எனக்காக இங்கே இவ்வளோ நேரம் இருந்திருக்கா. ஆனால் என்னால் அவளை பார்க்க முடியாதுன்னு நினச்சா தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. டாக்டர் வேறு என்னை நல்லா ரெஸ்ட் எடுங்க, கொஞ்சம் நாளைக்கு வெளியவே நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால அம்மா காலேஜுக்கும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, கொஞ்சம் மாதம் வரமாட்டான், ஒரு 2-3 மாதத்துக்கு வரமாட்டான் காலேஜுக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதான் என்ன பண்ணுறேன்னே தெரில. நான் கண்டிப்பாக 2-3 மாதம்லாம் வீட்டில் ரெஸ்ட் எடுக்க மாட்டேன். வெஞ்சி போனால் ஒரு வாரம் இருப்பேன். அதுக்கப்புறம் நான் பாட்டுக்கு காலேஜுக்கு வந்துடுவேன் பாரு. இப்படி தான் நான் என்னாலலாம் உள்ள ஒரே இடத்துல அலைஞ்சு கிடக்க முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ சத்யாவை எப்படி இங்கே வர வைக்கிறது? அதாண்டா எனக்கும் தெரில. சத்யாவை எப்படி இங்கே வர வைக்கிறதுன்னு தெரில. எங்கள் அத்தை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. நான் பேசுனதுக்கு நல்லா தான் பேசினாங்க. நீ எதுவும் நினச்சிக்காதப்பா, நான் காலையில் கண்டிப்பாக உன்னை பார்க்குறதுக்கு வரேன்னு. ஆனால் சத்யாவை இங்கே விடுவாங்களான்னு தான் தெரில. சத்யாவை வர விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். டேய், அது எப்படிலாம் விடுவாங்க? கண்டிப்பாக சண்டை போடும்போது சத்யாவோட அம்மாவும் தான் இருந்திருப்பாங்க. உங்கள் அம்மா ஏதாச்சும் அவங்கள திட்டிருப்பாங்களா இருக்கும். அதனால் கண்டிப்பாக சத்யாவெல்லாம் அவங்க அம்மா விட மாட்டாங்க. ஆனால் நம்ம தான் ஏதாச்சும் பண்ணி அவளை வர வைக்கணும். இப்போ என்ன பண்ணுறது? அதை மட்டும் நீ யோசி. அதனால தாண்டா நானும் டைரெக்டாக ஃபோன் பண்ணி அத்தைக்கிட்டேயே பேசினேன். அத்தை சொன்னாங்க நான் வர்றேன்ப்பா நாளைக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் சத்யாவை தான் கூட்டிகிட்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். சத்யாவை எப்படி இங்கே வர வைக்கிறதுன்னு தெரியலை. நானும் ஃபோனும் போட்டு பேசிட்டேன். சத்யா என்ன ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறா, இங்கே வருவேன் அந்த மாதிரி எதுவுமே சொல்லலை. அதுதாண்டா எனக்கே தெரிய மாட்டேங்குது. அவள் இப்போ நான் என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றும் புரியலடா மச்சான். சரி விடு. சத்யா வரலன்னா என்ன, உனக்கு உடம்பு சரியாகவும் நம்மளே போய் பார்ப்போம். நீ ஏதாச்சும் ஒன்று சொல்லி அவளை இங்கே வர சொல்லி அவளை எதுலையாச்சும் மாட்டி விட்டுறாத. அதனால் நீ அமைதியாயிரு.
நாளைக்கு தான் உனக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடுவோம்ல. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் நீ அங்கே போக ஆசைப்பட்றேன் இங்கே போக ஆசைப்பட்றேன்னு ஏதாச்சும் சொல்லி உன்னை நான் எப்படியாச்சும் வெளியில் பைக்கில் உட்கார வச்சோ இல்லை காரில் உட்கார வச்சோ கூட்டிகிட்டு போகிறேன். சரியா? நீ பாட்டுக்கு அவளுக்கு ஃபோனை போட்டு தொந்தரவு பண்ணாத. அவள் பாட்டுக்கு அங்கே வீட்டில் நிம்மதியாக இருக்கட்டும். இல்லைடா மச்சான், எனக்கு அவளை பார்க்கணும் போலயே இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரியல. சரி சரி விடு, கொஞ்ச நாளைக்கு அமைதியாயிரு. உனக்கு சரியானதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம். சரிடா மச்சான். நான் இப்போ ராகுலை போய் எப்படி பார்க்கறது? அவளை நான் எப்படி போய் பார்க்க முடியும்? சித்திக்கிட்ட கேட்டா சித்தியும் வேணாம்மா நீ வராத உங்கள் அம்மா திட்டுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறது? ஐயோ, எனக்கு ஆனால் கண்டிப்பாக ராகுலை போய் பார்த்தே ஆகணும். அவன் பாவம் என்கிட்ட ஃபோன் போட்டு நாளைக்கு வரையா சத்யான்னு வேற கேட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே. ஆனால் நான் கண்டிப்பாக நாளைக்கு போயே தீருவேன். எதையாச்சும் சொல்லிட்டுனாலும் பொய் சொல்லிட்டுனாலும் நான் கண்டிப்பாக போய் ராகுலை பார்க்கணும். காமாட்சியக்கா, காமாட்சியக்கா, அட வாமா வந்து உட்காரு. என்னம்மா இன்னைக்கு காலங்காத்தாலே வந்திருக்க? அக்கா அது ஒன்றும் இல்லை, நீங்கள் நேற்று எங்கேயோ பரபரப்பாக போனீங்கல்ல, அதான் என்ன ஏதுன்னு கேட்கலான்னு வந்தேன். ஏதோ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு பரபரப்பாக ஓடுனீங்க, என்னாச்சு? அதான் என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரிலையே அப்படின்னு இருந்தேன். நைட்டு வந்து உங்களை பார்க்கலான்னு நினச்சேன். வீட்டுக்கு வந்து பிள்ளைங்க தான் இருந்துச்சுங்க. அம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிச்சுங்க. சரி அதான் காலைல வந்து நான் பார்த்துக்கிறேன் அம்மாவான்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதான்க்கா என்னாச்சுன்னு கேட்கலான்னு வந்தேன். என்னாச்சு? இப்போ எப்படி இருக்காங்க? யார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சுருக்கீங்க? அதுமா என் தங்கச்சி இருக்கால்ல, அவள் வீட்டுக்காரோட அக்கா பையன், அவனுக்கு தான் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. அதான் என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு நேற்று போனோம். நாங்கள் வந்துட்டோம்மா நைட்டு. ஆனால் என்ன லேட்டாக வந்தோம். சரின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பையனை எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு வருவோன்னு போனோம். நாங்கள் இருக்க வரைக்கும் அந்த பையன் கண்ணு முடிக்கலை. அதான் சரி அந்த பையன் கண்ணு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். அங்கே தான்மா இருந்தோம். ஆனால் லேட் நைட்டில் வந்துட்டோம். காலையில் தான் வரலான்னு இருந்தோம். அப்புறம் அதுக்குள்ள அங்கே ஒரு சின்ன பிரச்சனை ஆகிப்போச்சு. அதான் சரி வீட்டுக்கு கிளம்பி வந்தாச்சு. ஏன்க்கா என்னாச்சு? ஆஸ்பத்திரிக்கு போன இடத்துலையா பிரச்சனையாச்சு? ஆமாம்மா, அதை ஏன் கேட்குற? அதான் அந்த பொம்பளை அப்படி எதையாச்சும் ஒன்று வச்சு எதையாச்சும் ஒன்று பேசி நம்மகிட்ட சண்டை கிடக்கும். அந்த பொம்பளை அப்படிதான். அதனால் அங்கே அதெல்லாம் கண்டுக்கலை. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வீட்டுக்கு வந்துட்டோம். யாரக்கா சொல்கிறீங்க? அந்த பையனோட அம்மாவா? ஆமாம்மா, அந்த பொம்பளை தான். அது எப்போவுமே அப்படித்தான். எதையாச்சும் ஒன்று பேசி நம்மகிட்ட வெட்டியாக வன்புறுத்துக்கிட்டு கிடக்கும். அதனால தான் நாங்களும் அதுக்கிட்ட எதுவும் பேசுறதில்லை. சரிக்கா, இப்போ அந்த பையன் எப்படி இருக்கான்? ஏதாச்சும் டாக்டர் சொன்னாரா? இல்லை ஏதாச்சும் சரியாயிடும் இல்லை ஏதாச்சும் சொன்னாங்களா? எப்படி அடிபட்டுச்சு அந்த பையனுக்கு? அந்த பையன் வண்டியில் போகும்போது ஆக்சிடென்ட் ஆகிருக்கும் போல். நம்ம சத்தியாக தான் கொண்டு போய் ஆஸ்பத்திரிக்கு சேர்த்துருக்கா. அதனால அங்கேருந்து ஃபோன் அடித்தா நமக்கு, வந்துருங்கம்மா என்னன்னு தெரில, நான் ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து சேர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு பிள்ளை ஃபோன் அடிச்சிச்சு. அதுக்கப்புறம் நானே என் தங்கச்சியும் கிளம்பி இங்கேருந்து அவசரமாக போய் ஆஸ்பத்திரியில் பணத்தை கட்டினோம். பணத்தை கட்டினா தான் ஆப்ரேஷன் பண்ணுவோம், எதுவாக இருந்தாலும் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாரு போல் டாக்டர். ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்போன்னு. அதனால் நாங்களும் போய் பணத்தை கட்டினோம். அப்புறம் ட்ரீட்மெண்ட் நடந்துச்சு. அதுக்கப்புறம் நான் சத்தியா பிள்ளை காலையிலேருந்து அங்கேயே பிள்ளை கிடைக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் ஃப்ரெண்டும் வேறு சேர்ந்து கிடந்தாளுங்க. அப்புறம் அந்த பிள்ளை வீட்டில் என்னத்தை சொல்ல முடியும்? அதனால இவளையும் சேர்த்து கூப்பிட்டுட்டு வந்து நான் தான் இங்கே வீட்டில் விட்டுட்டு அந்த பிள்ளையை கொண்டு போய் அந்த பிள்ளை வீட்டில் விட்டுட்டு நைட்டுக்கு சமைச்சு எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே தங்கிட்டு காலையில் தான் வரலான்னு பார்த்தோம். அதுக்குள்ளே அங்கே ஒரு பஞ்சாயத்து ஆகி போச்சு. டாக்டர்கிட்டலாம் எதுவும் கேட்கலாமா? டாக்டரே நாங்கள் பார்க்கல. டாக்டரே பணம் கட்டும்போது தான் எங்களை பார்த்தாரு. பணத்தை கட்டணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம் வீட்டுக்கு. இப்போ பிரச்சனையாகவும் கொஞ்சம் நேரம் சேர்ந்து டாக்டர் எது வந்தாலும் சொல்லுவாருன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்குள்ளே தான் பிரச்சனை ஆகிப்போச்சே. அப்படி எங்கிருந்து பேசுறது? நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இனி என்னன்னு தெரியல. காலையில் என் தங்கச்சி போகிறேன்னு சொன்னான்னா இப்போ போக வேண்டியதான், இல்லைன்னா இருக்க வேண்டியதான். என்னத்த செய்ய? அப்போ நீங்கள் மறுபடியும் இப்போ போகிறீங்களோக்கா? அது எனக்கே தெரியலம்மா, மறுபடியும் போகிறோமா என்னன்னு. போனாலும் போகலாம், இல்லைனா இல்லை. என் தங்கச்சி என்ன சொல்கிறாளோ அதுதான். அவன் என்னத்த சொல்கிறான்னு தெரியலை. பாவம் சத்தியா வேற நேற்று அதை பார்த்து பயந்து போய் கிடந்தா, ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதான் என்னத்த பண்ணேன்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. பிள்ளை இன்றைக்கி காலேஜுக்கு வேற போகணும். போகிறேன்னு சொன்னானா போன்னு சொல்ல வேண்டியதான். இல்லை ஒரு மாதிரி முடியாமல் டயர்டாக இருக்குமா அப்படின்னு சொன்னானா இன்றைக்கி ஒரு நாள் லீவை போட்டு வீட்டில் இருமான்னு சொல்லணும். பிள்ளை பாவம் நேற்று பூரா ஆஸ்பத்திரியிலேயே கடந்துட்டு வந்திருக்கு. அதனால தான் சரி நீ இன்னைக்கு வீட்டில் இருக்க தான் இருமான்னு சொல்லணும். ஏன்னா நமக்கே கொஞ்ச நேரம் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தால் நமக்கு முடியாத மாதிரி ஆயிடும். பிள்ளை காலையிலேருந்து கிடந்திருக்கு அந்த பையனுக்காக. இருந்தாலும் சத்தியா நல்லா பரவாயில்லக்கா. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே பிள்ளை கொண்டு போய் தனியாக சேர்த்துருக்காள் ஆஸ்பத்திரியில்.
பெரிய விஷயம்தான் போங்க. ஒவ்வொரு பிள்ளைங்க என்ன நடந்தால் நமக்கு என்னன்னு எனக்கு என்னன்னு போயிருதுங்க, இல்லை இந்த ஃபோன் எடுத்து வீடியோ எடுத்துகிட்டு கிடக்குங்க. நம்ம சத்தியா பரவாயில்ல, அந்த பயலுக்காக அங்கேயே கடந்து உங்களெல்லாம் ஃபோன் போட்டு கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு காசெல்லாம் கட்ட வச்சிருக்கா. சத்தியா எப்போவுமே அப்படித்தாம்மா, ரொம்ப இறக்க குணம் உள்ளவ. வெட்டியாக யாருக்கிட்டையும் பேச மாட்டா, அடுத்தவங்கள திட்ட மாட்டா. சின்னதாக யாராச்சும் கஷ்டப்பட்டா கூட அவளுக்கு மனசு தாங்காது. அப்படிப்பட்ட ஒரு குணம். ஆமாக்கா, எனக்கே தெரியுமே. சத்தியாவை நானும் சின்ன பிள்ளையிலேருந்து பார்த்துட்டு தான் இருக்கேன். அந்த பிள்ளை ஒருத்தர்கிட்டையும் வெட்டி வம்புக்கு போகவே போகாது. வீணா யாருக்கிட்டையும் போய் சண்டையும் போடாது. பாவம் பிள்ளை இருக்க இடமே தெரியாமல் இருக்கும். அதனால் நீங்கள் இன்னைக்கு பிள்ளை வீட்டில் இருக்கிறதுனா கூட நீங்கள் சொன்ன மாதிரி பேசாமல் இருக்க வைங்கக்கா. பிள்ளை பயந்து போய் இருக்குமா இருக்கும். அதனால தான் நேற்று பூரா ஒரு மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் பேசாமல் இன்னைக்கு அவளை காலேஜ் போகணுன்னு கூட சொல்லாதீங்க. நல்லா தூங்கி எந்திரிக்க சொல்லுங்கள். அப்போ தான் உடம்பு கொஞ்சம் சரியாகும். ஏன்னா ஆஸ்பத்திரி போயிட்டு வந்து அப்போ தாக்கா அலுப்பாக இருக்கும். ஆமாம்மா, அதனால தான் நானும் சரி பிள்ளை தூங்கினா தூங்கிட்டு போயிட்டுன்னு விட்டுருக்கேன். இன்னும் எந்திரிக்கலை. எந்திரிச்சா அவளாம் காலேஜ் கிளம்புனா கிளம்பட்டும், இல்லைன்னா பேசாமல் வீட்டில் இருந்தால் இருக்கட்டும். வீட்லேயே இருந்தாலும் எதையாச்சும் ஒன்று யோசிச்சுக்கிட்டு தானே கிடக்கும் பிள்ளை. அங்கே காலேஜுக்கு போனாலும் 4-5 ஃப்ரெண்டுகளோட சேர்த்துட்டு பேசிட்டு கிடந்துட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு வீட்டுக்கு வருவா. சரிக்கா, அதான் நானும் உங்ககிட்ட என்ன ஏதுன்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன். ஆமாம், அந்த சின்ன பொண்ணை பார்த்தீங்களா? இல்லையம்மா, நான் நேற்றுலேருந்து வீட்லேயே இல்லைல்ல, அதனால நான் யாரும் இன்னும் பார்க்கல. அவளுகளும் என்ன தேடி வருவாளுங்க. நேற்று ஒருத்தி வரக்கானா, வந்திருந்தாருங்கன்னா கண்டிப்பாக என் வீட்டுக்காரர் ஏதாச்சும் சொல்லியிருப்பாரு. இல்லை என் பிள்ளை இருந்தா, சின்னவ இருந்தா, அவள் என்கிட்ட அத்தை தேடி வந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனால் யாருமே வரலையே. ஐயா, உங்களுக்கு அப்போ விஷயமா தெரியாதாக்கா? ஏம்மா, என்னாச்சு? அந்த கதை ஏன்க்கா கேட்குறீங்க?